ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரர்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேஸ் ப்ரோ ஷாப் அப்படிங்கிற இந்த ஸ்டோர் வந்துட்டு யூஎஸில் நிறைய இடத்துல இருக்குது. இந்த ஸ்டோர் வந்து முழுக்க முழுக்க வைல்டு தீம் கொண்டது. வைல்டு தீம் அப்படின்னா இந்த ஸ்டோரில் வந்து ஹண்டிங்க்கு, ஃபிஷ்ஷிங்க்கு, அந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு உள்ள தேவைப்படுற எல்லா பொருட்களும் இதில் இருக்கும். அண்ட் இந்த கடையே பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். போட்லேயே அத்தனை வெரைட்டி போட் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு காரோட ப்ரமோஷனுக்கே காரோட சேர்ந்த போட்டு அந்த மாதிரி தான் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பைசனோட தலை, அந்த மாதிரி ஹண்ட் பண்ண அனிமல்ஸோட தலையெல்லாம் டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஏதோ ஆக்ஷனுக்கு சில பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கொம்புள்ள மான்கள், வேட்டையாடப்படுற எல்லா மிருகங்களோட இமேஜஸும் இது மாதிரி டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்டோருக்கு வந்த ஃபீலே இல்லை. இந்த ஸ்டோரில் யூஸ்வலாக கிடைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு, செப்பல்ஸு எல்லாமே கிடைக்கிது. ஆனால் ஒவ்வொருட ரேக்குக்கும் மேலேயும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹண்டிங் அனிமலை வந்து மேலே வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. அதான் இந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே அதான் வைல்டு தீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, ஒரு செக்ஷனுக்கும் ஹண்டிங் ரிலேட்டடாக இல்லைன்னா வைல்ட் லைஃப் ரிலேட்டடாக உள்ள நேம் வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக ஒரு மாலில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஷூஸு அந்த மாதிரி இருக்குது. அதே போல் வெதர் ரிலேட்டடாக உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. லைக் வந்து ஜாக்கெட் மாதிரியோ, வின்டர் கோட்டு மாதிரியோ, லெதரில் உள்ள இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் கியர்ஸு. ஸோ இதுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடாக உங்களுக்கு அதுக்கு போடுற பெயிட்டிலேருந்து எல்லாமே, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷனோட மேலேயும் ஒரு வைல்டு அனிமல் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. சில இடத்துல மீனும் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மேரிலாண்டில் இருக்கிற ஒரு கடை. ஸோ மேரிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஹார்பரு, அதுக்கப்புறம் செசபிக்கி பீச்சு, அட்லாண்டிக் ஓஷன் எல்லாமே கிட்ட இருக்கிறனால இது வந்து பே ஏரியா மாதிரி தான். ஸோ அதனால நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபிஷ்ஷு ரிலேட்டடாக, கிராப் ரிலேட்டடாக உள்ள இமேஜஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இங்கே வந்து போட்டும் நிறையா வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஸோ லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு போட்டு வந்து இங்கே வாங்கிட்டு அவங்க காரோட அட்டாச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த கடலுக்கு போயிட்டு அவங்க வந்து அந்த போட் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க. இங்கே வச்சுருக்க ஷூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஷூஸ் தான். அதே போல் வெதருக்கு வந்து வெதர் ரிலேட்டடாக நம்ம போட்டுக்கிற ஷூஸும் இங்கே வச்சுருக்காங்க. வின்டருக்கு எப்படி போடணும், நார்மல் வெதருக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஷூஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். மென்னு, விமன் எல்லாருக்குமே தேவைப்படுற ஷூஸ் வந்து இங்கே இருக்குது. சிலது பிராண்டடாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அக்வாரியம் மாதிரி இருந்தது. இந்த தடவை எங்களால் பார்க்க முடியல, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற செக்ஷன் வந்து ஆர்ச்சரி. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், மேலே எத்தனை வெரைட்டி ஆஃப் பவு, ஆரோ எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்க்குறதுக்கு ஏதோ சைக்கிள் மாதிரி இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பவ் அண்ட் ஆரோ. ஸோ ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையானதை வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ச்சரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே இதில் வந்து கூட வச்சுருப்பாங்க. லைக் க்ளவுஸாக இருக்கட்டும், ஏதாவது ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற செக்ஷன் வந்து ஹண்டிங்க்கு தேவைப்படுற துப்பாக்கியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நிறைய மாடல் வந்து இங்கே இருக்குது. லைக் AR-15 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சும் வந்து இதில் இருக்குது. ஸோ வைல்டு ஹண்டிங்க்கு தேவைப்படுற எல்லா வெரைட்டி ஆஃப் கன்ஸும் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி புல்லட் பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒன்று என்னென்ன ரேஞ்சு, எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது கீழேயே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்லட் பாக்ஸஸ்ஸு. ஸோ ஹண்டிங்க்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு அந்த ஷூட்டிங்க்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கன்னில் இத்தனை மாடல் இருக்குது அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஷார்ட் கன் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இந்த மான், மிளா இதெல்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு தேவைப்படுற கன்ஸ் அண்ட் பிஸ்டல் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதும் கீழே வந்து போட்டிருக்காங்க. நமக்கு தேவையானதை வந்து நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ஸ்டோரில் ஷூட்டிங்க்கு தேவைப்படுற ஆப்டிக்கல் ஆக்சசரிஸும் கிடைக்கிது. உங்களுக்கு நைட் விஷனுக்காக இருக்கட்டும், தெர்மல் இமேஜிங், பைனாக்குலர், ஸ்கோப்பு, ரெட் டாட் ஸ்கோப்பு, இந்த மாதிரி எல்லாமே எல்லா எய்ட்ஸுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதே போல் கன் கேசஸ்ஸு, கன் சேஃப் ஃபால்ட்டு இதெல்லாமும் இங்கே கிடைக்கிது. ஹண்டிங் மட்டும் இல்லாமல் ரெக்ரியேஷனல் ஷூட்டிங்க்கும் பர்சனல் டிஃபென்ஸுக்குமே இங்கே வந்து கன்ஸ் வந்து கிடைக்கிது. இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே சில ரைஃபிள்ஸ் வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நம்மளே ஷூட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 25 சென்ட் அது மாதிரி போட்டிங்கன்னா ஒரு தடவை ஃபயர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணால் எய்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சிலது இது மாதிரி அவுட் ஆஃப் ஆர்டராக இருந்தது, சில இது வந்து ஒர்க் பண்ணுச்சு. பட் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல, அப்படி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம பே பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒரு வாட்டி சும்மா ஆசைக்கு நம்ம வந்து ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்ஷன் வந்து கேம்பிங். கேம்பிங்க்கு தேவையான கிரில்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் டென்ட் அடிக்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கிரில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒன்று போல் இருக்குது, பட் எல்லாமே நிறைய ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இக்லூ பாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஐஸ் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி கேனில் இருந்து பியரு இல்லை வந்து எந்த ட்ரிங்க்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து இதில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதிலே வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரியும் இருக்குது, ட்ராலி மாதிரியும் இருக்குது. ஸோ ட்ராலி மாதிரினா நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வரைக்கும் நம்ம உருட்டிகிட்டே வந்து நம்மளால் போக முடியும். ஸோ கேம்பிங்க்கு தேவைப்படுற எல்லாமே, இது வந்து தண்ணி குடிக்கிறது அதுவுமே இது வந்து கேம்பிங்காகவே யூஸ் பண்ணுற மாதிரியான எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டோட ஒரு மினியேச்சர் லுக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்க வர மாதிரி, எல்லாம் மேய்ச்சலில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து சும்மா ஒரு தீம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஷாப்பிங்கோடு சேர்ந்து இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர்ட் ஃபீடர். நிறைய அழகழகான பேர்ட் ஃபீடர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. பேர்ட் ஃபுட்டும் இங்கே கிடைக்கிது. நிறைய மாடல் வச்சுருக்காங்க. நமக்கே எதை எடுக்கலாம் அப்படிங்கிற அளவு கன்ஃபியூஸ் ஆகுது, அந்த அளவு இருக்குது. ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்க தான் செய்யுது. பட் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வரைக்கும் எதுவுமே நாங்கள் வாங்கலை, பட் ஸ்டில் ப்ரைஸ் செக் பண்ணும்போது நார்மலாக கிடைக்கிறத விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுது. இங்கே வந்து சில ஜுவல்லரிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணுது. இங்கே கொஞ்சம் ஹோம் டெக்கார்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய சைம்ஸ் இருக்குது. அப்புறம் கார்டனில் செட் பண்ணுறதுக்கு அந்த சன்ஃப்ளவர் மாதிரி, அந்த ஒரு ஃபேன் மாதிரி எல்லாம் நல்லா அழகழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு பேர்டு ஹவுசஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு காசு மட்டும்தான் இல்லை. நம்ம ஒரு கார்டன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கடைக்கு தாராளமாக வரலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஹோம் டெக்கார்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த கார்டன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெரைட்டியும் இருக்குது. அதே போல் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் வந்து வாயை ஓப்பன் பண்ணி இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே டெக்கரேஷனுக்கு எங்கே வைப்பாங்கன்னு தெரியல, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கேயுமே கொஞ்சம் பேட் ஃபீடர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேர்ஸ் எல்லாம் கார்டனில் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செக்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபிஷ்ஷிங் கியரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அங்கே வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஃபிஷ்ஷிங் கியர்ஸ் வந்து இருக்குது. மேரிலாண்டு இந்த சரௌண்டிங்கில் உள்ள டெலாவேர், விர்ஜீனியா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்பவே ஹாபி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. வீக்கெண்டு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு வந்துடுவாங்க. பொறுமையாக ஒரு சேரை போட்டு உட்காந்து பொறுமையாக ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இவங்க இந்த டாப்பில் பாருங்கள், ஒரு போட் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க.
இது வந்து சாஸா இது என்னன்னு தெரியல, பார்த்தா வந்து ஒரு பாம் லுக்கில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.